அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உழுதுண்டு வாழ்வோமே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பல விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு ஆர்வத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா விவசாயத்தில் விளைச்சல் எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுனால இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு பயந்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கெல்லாம் ஒரு பொன்மொழி என்ன அப்படின்னா, ஒரு சரியான முடிவையே தவறான நேரத்தில் எடுத்தால் அது தவறான முடிவாக மாறிடும். எனவே நேரம் மிகவும் இன்றியமையாததுங்க. அதுபோல தான் இயற்கை விவசாயத்திலையுமே நல்ல உரங்களை பயன்படுத்தினாலுமே சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தாத விளைச்சல் பாதிப்புக்கான காரணம் வருதுங்க. அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மனிதர்கள் பண்டைய காலங்களில் நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்றபடி ஆற்றங்கரையெல்லாம் குடியேறி விவசாயத்தை தொடங்கினாங்க. அப்போ விவசாயம் செய்ய தொடங்கும் பொழுது என்னாச்சுன்னா, மனிதர்களை போலவே தாவரங்களுக்கும் நோய் வர ஆரம்பிச்சது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதற்கு தீர்வு காணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்றைய கல்வியாளர்களான முனிவர்களும் பண்டிதர்களும் உருவாக்கிய விவசாயத்திற்கான மருத்துவ முறையே விருக்ஷா ஆயுர்வேத முறையாகும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருக்ஷா ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீரியமிக்க அனைத்து வகையான தாவரங்களுக்கும் ஏற்ற ஒரு பாதுகாப்பு கவசமாகும். இதனை எந்த ஒரு விவசாயமும் தொடங்குறதுக்கு முன்பு, அதாவது பயிரிடுவதற்கு முன்பு பயன்படுத்த வேண்டும். அதன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தின் விவசாய பிரிவின் இந்தியா குரோவின் பெருமை மிகு படைப்பான விவசாயத்தின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற பூஸ்ட்ரா சூப்பர் சிறு குருணை வடிவில் இருக்குங்க. மண்ணில் நல்ல பூச்சியும் இருக்குதுங்க, கெட்ட பூச்சியும் இருக்குதுங்க. நல்ல பூச்சிகளான மண்புழு போன்ற பூச்சிகள் பயிர்களுக்கு எந்தவித சேதத்தையும் விளைவிக்காதுங்க. ஆனால் கெட்ட பூச்சிகளான வெள்ளைப்பூச்சி, நத்தை, கரையான், வெட்டுப்புழு போன்ற பூச்சிகள் போய் தாவரத்தோட வேற கடிக்குமுங்க. பூஸ்ட்ரா சூப்பர் பயன்படுத்தும் போது வேரின் மீது ஒரு படலம் போல் இருக்குங்க. கெட்ட பூச்சி போய் வேற கடிக்கும்போது அதிலுள்ள பசை வடிவம் வெளிப்பட்டு அந்த கெட்ட பூச்சி வாய் ஒட்டப்பட்டு அந்த பூச்சி செத்து போயிருங்க. இதே ரசாயன உரம் பயன்படுத்தும் போது இந்த பூச்சிகளை ஒரு வகையான விஷத்தை பயன்படுத்தி தான் கொள்ளுது. அதே விஷம் பயிரிலும் கலந்துருமுங்க. மண்ணுக்கு இயற்கையாகவே வளம் சேர்க்கும் விவசாயிகளின் நண்பனான மண்புழு போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளும் ரசாயன உரத்தை பயன்படுத்துறதால செத்து போயிடுதுங்க. பூஸ்ட்ரா சூப்பர் கெட்ட பூச்சிகளை மட்டும் அழிப்பதால் நல்ல பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகி மண் வளமாக மாறுதுங்க. இந்த பூஸ்ட்ரா சூப்பரை எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்குறீங்களா? சராசரியாக ஒரு ஏக்கருக்கு 6 கிலோ வரை பயன்படுத்தணுங்க. இந்த குருணை வடிவில் இருக்கும் பூஸ்ட்ரா சூப்பரை மண் அல்லது குப்பையுடன் நன்கு கலந்துக்குங்க. எந்த விதமான விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் கடைசி உழவின் போது மண்ணோட குப்பையோட கலந்த பூஸ்ட்ரா சூப்பரை விசிறி உழவு ஓட்டிடுங்க. இதே நீண்டகால பயிர்களான தென்னை, பாக்கு மற்றும் மா, பலா போன்ற பழம் தரும் மரங்களுக்கு ஒரு கன்று ஒன்றிற்கு 50 கிராம் வீதம் போட்டு நட்டுருங்க. பூஸ்ட்ரா சூப்பரில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆமணக்கு சாறு 5%, வேம்பு சாறு 5%, என்சைம்கள் 5%, ஈரப்பதம் 10%, பென்டோனைட் 75%, மொத்தம் 100%. பூஸ்ட்ரா சூப்பர் நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற உரத்தின் அளவை பாதி குறைச்சிருங்க. இதனால் செலவும் குறையுதுங்க, ஆனால் விளைச்சல் அதிகமாகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பூஸ்ட்ரா சூப்பரை பயன்படுத்திட்டு வரும்போது ரசாயன உரங்களால் பாதிப்படைந்த நம் மண்ணின் வளமானது சரியாயிருங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 வருஷத்திற்கு பூஸ்ட்ரா சூப்பரை பயன்படுத்தும் போது அரசு வழங்கும் இயற்கை விவசாயத்திற்கான தரச் சான்றிதழ் பெறும் அளவிற்கு மண்ணின் வளமானது உயர்ந்து விடுமுங்க. எத்தனையோ உரங்கள் இயற்கை உரங்கிறாங்க, செயற்கை உரங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, யார் தயாரிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? ஆனால் நம்ம பூஸ்ட்ரா சூப்பரை மகாராஷ்டிரா மாநிலத்தின் இயற்கை விவசாயத்துறையின் தலைமை ஆலோசகராக இருக்கிற டாக்டர் சாட்டிலால் பாட்டில் என்பவர் தலைமையில் ஒரு குழுவாக இருந்து முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த பயிர் பாதுகாப்பான் தான் பூஸ்ட்ரா சூப்பர்.
போஸ்ட்ரா சூப்பர் என்பது மண்ணின் வளத்தை அதிகரிக்குதுங்க, கெட்ட பூச்சிகளை அழித்து நல்ல பூச்சியின் எண்ணிக்கையை பெருக்குதுங்க, பயிரின் வேரை பாதுகாத்து வேரின் வளர்ச்சியை ஊக்குவித்து பயிர் செழிப்பாக வளர உதவுதுங்க. உரச்செலவும் குறையுதுங்க, விளைச்சலும் அதிகமாகுதுங்க, நம்ம வருமானமும் பெருகுதுங்க. மொத்தத்தில் போஸ்ட்ரா சூப்பர் பயிரை ஒரு தாயை போல் பாதுகாக்குதுங்க. நம்ம உணவு முறை மாறியதால் தான் நமக்கு நோய் அதிகமாக வருதுங்க. எனவே இயற்கை உரங்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செய்யும்போது மனிதர்களாகிய நமக்கும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் வரக்கூடிய நோயே குறைஞ்சு போயிடுதுங்க. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்து வரக்கூடிய தலைமுறையினருக்காகவும் நாம் இயற்கை விவசாயத்துக்கு மாறணுமுங்க. இதை விவசாயிகளாகிய நாம் ஒரு உறுதிமொழியாகவே எடுத்துக்கலாங்க. அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய பெரும் ஆதரவை எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.